வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான் நாங்கள் அத்தனை பேர் வந்திருக்கிறோம். எனவே வாக்காளர் பெருமக்களாக இருக்கிற நீங்கள், என்னோட அன்பு சகோதரிகள், தாய்மார்கள், உதயசூரன் சின்னத்திலே வாக்களித்து தம்பி அன்னூர் சிவாவை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வையுங்கள் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உதயசூரன் ஓட்டு போட்டுடலாமா? கட்டாயம், நிச்சயமா, உறுதியா ஓட்டு போட்டுருட்டாங்க. அப்புறம் கையை உடங்க. ஒரு இடைத்தேர்தல் இருக்கிறது. ஒரு ஆட்சிக்கு ஒரு முறை ஓட்டு போட்டால் 5 வருஷம் அதுக்கு ஆயுசு உண்டு. ஒரு 5 வருஷத்துக்கு பின்னால் எலெக்ஷன் வரும். அடுத்த ஆட்சிக்கே ஓட்டு போடணும். ஆனால் நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கிறீங்கன்னா, அடுத்தாவல ஓட்டு போடுற வாய்ப்பு வருகிற பொழுது அப்பயும் திராவிட மாடல் அருமையண்ணன் மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராகத்தான் ஓட்டு போதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் பக்கத்தூரில் கேட்டேன், ஒரு சகோதரியை எத்தி மரம் ஓட்டு போடுவேன்னு கேட்டேன். அது சொல்லிச்சு, யாருக்குன்னு கேட்டுச்சு. அண்ணன் ஸ்டாலின் 5 மரம் போடுவேன் அவருக்கு. நான் 5 மரம் 5 வருஷத்துக்கான்னு கேட்டேன். அது எவ்வளோ விவரமாக இருக்குது பாருங்க. 5 வருஷத்துக்கு இல்லைங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் வரும், 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் வரும். அதனால் 5 மரம் நான் ஓட்டு போடுவேன். அவர் 5 மரம் முதலமைச்சராக வரணும், அவளுக்கு ஓட்டு போடுவாங்க. அடுத்த கேள்வி, என் கேள்வி, அவளை பற்று பாசமாக பேசுகிறேன், 5 மரம் போடுறேன்னு சொல்கிறியே, என்னம்மான்னு கேட்டேன். அது சொல்லுது, எவ்வளோ விவரமாக இருக்குது பாருங்க. ஆம்பளைங்க தான் விவரம் இல்லாத இருக்கிறீங்க. விவரமாக சொல்லுது, ஒன்றும் இல்லைங்க, என் தாய் வீட்டில் கூட நான் பொங்கலுக்கும் தீபாவளிக்கு தான் தீபாவளி வரிசை வரும், பொங்கல் வரிசை பொங்கலுக்கு வரும், தீபாவளி வரிசை தீபாவளிக்கு வரும். ஆனால் மாதம் தெரியாத தாய் வீட்டு சீதனமா 1000 ரூபா அனுப்புகிறாரே, அது யாராலும் இனி அழிக்க முடியாது. நான் காலம் உள்ளவரை அந்த 1000 ரூபாய் எனக்கு வரும்னா அந்த உரிமையை தந்தது எங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலின். அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தால் நாடு இல்லாத. ஒரு சகோதரி விவரமாக சொல்லிச்சு. அதே சொல்லுதுன்னா உங்களுக்கு சொல்ல தெரியும். நீங்கள் விவரமானவங்க எனக்கு தெரியும். நான் நேற்று இந்த பக்கம் போயின்னு இருந்தேன். இந்த எலெக்ஷன் பொறுப்பேற்ற நம்முடைய தம்பி மாவட்ட பிரதிநிதி ரவி, விண்ணமங்கல ரவி, இவங்கெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு போங்கன்னார். நான் ஒரு நிமிஷம் உட்காந்து, நல்ல வெயில் உட்காந்தேன். நம்முடைய சகோதரர்கள்லாம் என்ன பார்த்தாங்க. உடனே ஒருத்தர் நல்லா பாகவதர் கிராப் மாதிரி கிராப் விட்டு இருந்தார். நல்லா பாகவதர் கிராப் மாதிரி. அதை பார்த்துட்டு ஒரே கேள்வி கேட்டேன், நீ என்ன தெருக்குத்து ஆடியான்னு கேட்டேன். நான் ஆடுவேங்க, பழக்கமே அதாங்க எனக்கு. என்னென்ன வேஷம் கட்டுவேன்னா எல்லா வேஷமும் கட்டுவேன். அது இருக்க அதில் வேறு பொட்டு வேறு சிவப்பு பச்சை எல்லாம் வெள்ளை மொத்தத்தையும் மாட்டேன். வெந்தூரத்தோட சேர விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நாட்டில் கலை என்பதை வளர்த்தது யாருன்னு சொன்னால் என் தலைவர் கலைஞர் தான். கலையை வளர்த்தவர் அவர் தான். நலிந்த கலைஞர்கள்